நான் சொல்ற இந்த 6 ட்ரிக் மூலமா உங்க துணியை ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயின் இல்லாம துவைக்கலாம், ஒரு பொட்டு கரை இல்லாம. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னதுன்னா, உங்களோட வெள்ளை துணி மஞ்சள் ஆயிடுச்சுன்னா அந்த தூக்கி போட்டுற வேணாம். அந்த துணியை ஒரு டப்லயோ இல்ல சிங்க்லயோ போட்டு அதுக்கு மேல கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட், கூடவே கொஞ்சம் சால்ட், கடைசியா கொஞ்சோண்டி துணி துவைக்கிற லிக்விட் ஆட் பண்ணி கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணியை அது மேல ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து சும்மா கசக்கி புழிஞ்சாலே போதும், அந்த மஞ்சள் கரையில நீங்கிடும். அடுத்ததா உங்க ட்ரெஸ் மேல இந்த இன்ஜின் இல்ல மிஷினோட ஆயில் கொட்டி அந்த கரை போகலனா அந்த கரை மேல கொஞ்சமா சால்ட்டும் அது கூட கொஞ்சம் சோப் ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், உடனே அந்த கரை போயிடும். அடுத்ததா உங்க வெள்ளை ட்ரெஸ்ல இந்த கிரீஸ் மாதிரி எதுவும் கரை இருந்தா அதை நீக்கிறதுக்கு ஒரு டப்ல கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சால்ட், கூடவே கொஞ்சம் துணி துவைக்கிற பொடியோ வினிகரையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊத்தி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த கரை போயிடும். அடுத்ததா உங்க பிளாக் ட்ரெஸ் ரொம்ப ஃபேடா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ட்ரெஸ் மேல கொஞ்சோண்டு வினிகர், சால்ட், கூடவே துணி துவைக்கிற பொடியும் போட்டு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கசக்கி புழிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்க பிளாக் ட்ரெஸ் பழையபடி மாறிடும். அடுத்ததா உங்க ட்ரெஸ்ல இந்த சமையல் என்ன மாதிரியான கரை ஒட்டுச்சுன்னா அந்த கரை மேல கொஞ்சோண்டு டூத் பேஸ்டும் அது கூடவே சோப் ஆயிலையும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி எடுத்தீங்கன்னா உடனே அந்த கரை போயிடும். கடைசியா இந்த காலர்ல இருக்க கரை நம்ம ரொம்ப பாடாப்படுத்தும். அதை எப்படி நீக்கணும்னா, அந்த கரை உள்ள ட்ரெஸ் உள்ள போட்டு அதுக்கு மேல கொஞ்சோண்டு டிடர்ஜென்ட் ஆயிடும், ஒயிட் ஒயின் அண்ட் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் டிடர்ஜென்ட் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணி மேல அப்படியே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊத்தி நல்லா ஊற வச்சு அதெல்லாம் கசக்கி புழிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த காலர்ல இருக்கிற கரை அழகா போயிடும். இப்போ நீங்க பார்த்த இந்த எல்லா கிளீனிங் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.